வெல்கம் டு NMS Samayal Arai. இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 1/2 கிலோ சங்கரா மீன் இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி. அடுத்தது ஆனியன், 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி, சின்ன சின்னதாக 3 தக்காளி. சால்ட்டு, பூண்டு வந்து ஒரு 10 பல், குழம்பு மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், இஞ்சி, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து ஜீரகம், கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், கொத்தமல்லி, ஆயில், அப்புறம் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். அதில் ஆனியன் போடுறேன், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா, இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இந்த புளி கரைச்சலில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அந்த அரைச்சதை வந்து இதில் கலந்துட்டோம், புளி கரைச்சல் தண்ணியில். இப்போது மஞ்சத்தூள் போடுறேன், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், நாலு டேபிள் ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதை கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து சால்ட் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு. இது இப்போது தாளிக்கும் போது தாளிக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ தாளிச்சிக்கலாம். கடுகு, ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்கலாம். ஒரு ஸ்பூன் பெருங்காயம், நல்லா தாளித்த உடனே இந்த மிக்ஸ் பண்ணி வச்சதை ஊற்றி இது நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். ஓரளவுக்கு சுண்டின பிறகு நம்ம மீன் போட்டு பார்க்கலாம். இப்போ மீன் குழம்பு வந்து நல்லா சுண்டிடுச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இந்த மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் வந்து ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மீன் வெந்த பிறகு மீன் குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.